தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொது காலத்தின் 18ஆம் வாரம், ஆகஸ்ட் 7ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 22ஆம் தேதி. புனிதர்கள் 2ஆம் கிறிஸ்துஸ் சிக்தோஸ் திருத்தந்தை, அவரது தோழர்கள், மறைசாட்சியர், புனித கயத்தான் அருள் பணியாளர். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. சேசுமரி சூசை, நான் உமது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய விடியலில் எங்களை ஆசீர்வதித்து கண்மணி போல் பாதுகாத்து உண்ண உணவும் உடுக்க உறைவிடமும் இருக்க இருப்பிடமும் கடந்த நாளில் கடந்த இரவிலே தந்து இந்த புதிய விடியலில் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நீர் செல்லும் இடமெல்லாம் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று ஜெபிக்க அழைத்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த இளம் காலை வேளையிலே உம்மை கூவி அழைக்கும் பிள்ளைகளாகிய எங்களுடைய குரலை கேட்டு எங்களை உம் நாமத்தினால் தூய ஆவியானவரின் கொடைகளினால் வரத்தினால் பிரசன்னத்தால் நிரப்பி உம் நாமத்தால் நிரப்பி உம் பேர் இரக்கத்தால் எங்களை நிரப்பி எங்களையும் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி உமக்கேற்ற மக்களாக வாழவும் தொடர்ந்து பாவங்களுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகி உம் பிள்ளைகளாக வாழவும் எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்தார். நீர் உம் வானதூதர்களின் வழியாக உமது பிரசன்னத்தின் வழியாக உம் உடனிருப்பு எங்களோடு கூட தங்கி எங்களை எல்லா நிலையிலும் நல்வழிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் எங்களையே உம் சரணாகதி ஆக்குகின்றோம். எங்களுக்கு தேவையான அருள் மழையையும் எங்களுக்கு தேவையான உடல் சுகங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆன்ம பலங்களையும் தந்து காத்திடவும் தொடர்ந்து எங்களோடு கூட வாசம் செய்து நாங்கள் உம்மை போன்று தன்னலம் துறந்து தேவைப்படுவோருக்கு கஷ்டப்படுவோருக்கு எங்களால் இயன்ற பணிகளை செய்து எங்களுடைய திறமைகளையும் எங்களுடைய நேரங்களையும் செலவிட்டு உம்மை போன்று பிறரை காக்கவும் உலகை காக்கவும் உத்தம பிள்ளைகளாக வாழவும் எங்களுக்கு தேவையான அருள்வரத்தை தந்து காத்தருள உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி, ஆனால் நீர் எங்களில் செயல்பட்டால் நாங்கள் வல்லமையுள்ள கருவியாவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.